ஒரே நேரத்தில் இது வெவ்வேறு நபர்களுடன் 45 விதவை பெண் உறவு கேட்பான். வாரத்தில் வேறு நாட்களில் இதுவரையும் தெரியாமல் சந்திப்பாள். அம்மா அப்பா தம்பி அப்பாக்கு இதே நோய் இருக்குன்னு தெரியுமல்லோ, இப்படி எல்லாம் கத்தப்படாது. அதுக்கு நீ பள்ளிக்கூடம் தொடங்கிட்டு நாங்கள் இருக்கிற டென்ஷனுக்கு நீ இருந்த பேப்பர் நியூஸ் பார்த்தோன்னு இருக்க போன குந்தி கொண்டு விளையாடி பள்ளிக்கூடம் உனக்கு தானேடா, நான் விளையாட உனக்குன்ற நீ தான்டா விளையாடாம பள்ளிக்கூடம் போவோம். டீச்சர் வந்து லிஸ்ட் போட்டு தந்துருக்கோம், எத்தனை கொப்பி எத்தனை பேனா உரையால் அது எழுதுகள் ஒரு லிஸ்ட் தந்தவா அதை உனக்கு கொண்டு வந்து தருவோம்னா நீ வந்து விதவை மதம் இது கொண்டு நிக்கிற தம்பி பொறுப்பில்லாம் கோத்தியே விடிய சந்தைக்கு போய் இவ்வளவு பெரிய லிஸ்ட் தந்தாள். அதுக்கு பயத்தினால் ஒழிச்சு வந்து மரத்துக்கள் இருக்கிறேன். ஒரு 300 ரூபா காசை பண்ணி கொண்டு அந்த லிஸ்ட வேண்ட வேண்டியானே. 300 ரூபா காசு? அப்ப 300 ரூபா காசுக்கு ஒரு கொத்து கூட தர மாட்டாங்களே. விளையாடி கொண்டு நிக்கிறேன், நான் லிஸ்ட சொல்றேன்னு பாக்குறீங்க. சொல்லு என்ன டீச்சர் தந்தவ சொல்லு. 5 கட்டு கோப்பில 40, 5 கட்டுல கோப்பு 40, 4 கட்டுல 80, சித்திர கோப்பி ஒரு டசின், மற்ற கணித கோப்பி வந்து ஒரு பண்டல், மற்ற பேனை வந்து ஒரு பெட்டி 2லையும், பென்சில், அழி, கலர் பெட்டி 8 கலர் பெட்டி, மற்றது சப்பாத்து புதுசு வாங்கணும், யூனிஃபார்ம் புதுசு தைக்கணும், புத்தக பேக் வாங்கணும், ட்ரிங்க் போத்தல் வாங்கணும். அப்ப இந்த கட்டர் அழுவேசனை விட்டுட்டாரு. கட்டருக்காக ஸ்கூல்ல பவுச்சர் தெரியுமா? இவ்வளவு சாமானும் இந்த காசுல வாங்கி தரோம், அந்த 10 ரூபா கட்டர் மட்டும் பவுச்சர் நான் எடுத்து தருவேன் தானே. அதை விட ரிங் போத்தல் வாங்கணும், டிஃபன் பாக்ஸ் வாங்கணும், சுடுதண்ணி போத்தல் வாங்கணும், எல்லாம் வாங்கணும். டீச்சர் சொன்ன லிஸ்ட்டுகள். சுடுதண்ணி போத்தல் என்னதுக்கா? என்ன புள்ள பேத்துக்கே போறேன் என் கூட இந்த ஓடிக்கலும் பெம்பஸ் ஒண்ணு வாங்கலி. அது 4ஆம் ஆண்டுலயா? 4ஆம் ஆண்டுலயோ? அப்ப லிஸ்ட சொல்ல அப்படியே அங்கள மடக்க வாங்க சொன்னவ உனக்கு மடக்க அது 10ஆம் 11ஆம் ஆண்டு போன பிறகுதான்டா மடக்க புத்தகம் இல்ல. 3ஆம் ஆண்டு உனக்கு என்னதுக்கு? சரி அப்படியே மற்ற அந்த சித்திரங்களை கீறி உள்ள பின்னு கொழுவுற அந்த கொழுவுற இது அந்த பைப்பு சுடுதண்ணி போகுது பைப்பு அது ஒன்று வாங்க சொன்ன. அது ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவை. அது உனக்கு என்னதுக்கடா? 3ஆம் ஆண்டுக்கா என்னடா லிஸ்ட் சொல்றேன்? செம்மறி கூட்ட மாதிரி சும்மா சொல்லி கொண்டு இருக்கிறேன். டீச்சர் சொன்ன லிஸ்ட முழுசாக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கല്ലോ, அதுல 6 போட்டோ கொண்டு வர சொன்னவா. அதை விட ஜிஎஸ் கேரக்டர் சர்டிபிகேட், மற்ற போலீஸ் ரிப்போர்ட், இதெல்லாம் என்னதுக்கா? போலீஸ் ரிப்போர்ட் ஐசிஐ தொலைச்சு போட்டு இருக்கிறீங்க. 3ஆம் ஆண்டா இல்லையா? சொன்னா போல கண்முடுத்தல் மாட்டேன். இதெல்லாம் இது என்ன டீச்சர்ட்டா? பள்ளிக்கூடத்துக்கு கேட்டாவோ இல்லாட்டி தான் கடவோட கேட்டாவோ? உனக்கே நீ வாங்கி தாரியோ இல்ல இல்லன்னா மம்மி இந்த ரூம் கொண்டு போக விட மாட்டேன். ஒரு சவப்பட்டியை சேர்க்க வேண்டிய என்ன சொல்லி சவப்பட்டியோ சேப்பனோட மயங்க விழுந்த தெரியாது சவப்பட்டி சொல்றா. நீ என்ன பாருன்னு ஓத்த என்ன குணதான் அப்படி லிஸ்ட் சொல்லிடுறேன். லிஸ்ட் எனக்கு வருது வேற லிஸ்ட கொண்டு ஒதுக்கு மின கட்ட நேரம் அவங்களோட சேர்ந்து செம்மறிய வச்சிருக்கலாம். பிரியோசனமா இருந்திருக்கு. ஓடுது தாயிட்டு வேண்டி தின்றது. யார் நீங்க? எல்லாம் சுத்தி பாத்துக்கணும் வந்து நிக்கிறேன். சுத்தி பாக்குறதுக்கு நான் என்ன பூங்காவை கட்டி வச்சிருக்கேன். நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் வந்து போச்சுப்பா என்ன தூஷணத்துல காக்கிறீர்கள்? போச்சுப்பாண்டா பொது சுகாதார பரிசோதனை அப்படி என்ன விளங்க இல்ல தமிழ்ல சொல்லுங்க. என்ன பதுகுடிக்குள்ள விளங்குற பிஹெச் சொல்லுங்க. என்ன விஷயம்? மந்திரிவியல் நீங்க கடமை. மளவுக்கு எல்லாம் சுத்தி பாத்துக்கணும் வந்து உங்களுக்கு வந்து 2 தரம் போன் பண்ணாங்க. இனிமே வந்து ஃபைன் தான் அடிப்போமா? என்னத்துக்கு ஃபைன் அடிக்க போறீங்க? உங்களோட மளவுக்கு வந்து சரியோ சிரட்டை வந்து சிதறி போய் கிடாக்கு, மற்ற டயர் வந்து கருகி போய் கிடாக்கு, பியர்டின் வந்து பிதுங்கி போய் கிடாக்கு, அதோட வந்து சட்டி வந்து தீஞ்சு போய் கிடாக்கு, ஜட்டி வந்து தேஞ்சு போய் கிடாக்கு, சரம் வந்து சிதஞ்சு போய் கிடாக்கு. இந்த மனுஷி கமலம் எப்படி கிடாக்கு? மனுஷி வந்து மல்லாக்கா கிடாக்கு. மல்லாக்கா கிடாப்பா. வேறு என்ன வளவக்க கிடாக்கு? வளவக்க வந்து வாழை முறிஞ்சு போய் கிடாக்கு, ஓலை விழுந்து போய் கிடாக்கு, உப்பு கொட்டு கிடாக்கு, அங்கே ஓடு காண்டு போய் கிடாக்கு, பிட்டு நம்பி கிடாக்கு, கலர்பட்டி 4 பண்டல் பேனா புத்தக யூனிஃபார்ம் ஓலை விழுந்து வைக்கிறாக்கு, அது கயிறு கட்டுப்படாம கிடக்கு, உப்பு ஆளுக்கா லிஸ்டோட கிளம்புறது. வளவு துப்புற வாங்கி போட்டு கூப்பிடுவேன். அதுக்கு பிறகு வளவு வந்து வாங்கணும். பிஹெச் எதிர்த்து காய்ச்சி போட்ட 28,000 குற்றம். சட்டி தேஞ்சு போய் சட்டி தேஞ்சு போச்சு மாதிரி அவன் சொன்ன லிஸ்ட்டை வேண்டி கொண்டு போய் கொடுத்து விடுவோம். இல்லாட்டி நடு வாசலை கட்டி பணம்ல போகக்கூடாது. என்ன மச்சான் நினைச்சா விசார ஆக்குறாங்க. 5ஆம் தேதி வருஷம் பிறந்து 5ஆம் நாள் பள்ளிக்கூடத்தை தொடங்கிற என்ன போற இந்த கதையை சொல்ல பையன்டா. எனக்கு மனம் சரி. முந்தின வீட்டை 6 மணி ஆச்சு அவங்களோட போலி அடிக்கு ஒரு போலி அடிக்க யோசிக்கலாம் ஆக்குறாங்க. 500 ரூபாய் அதுக்கு முதல் நாள் பட்டமே இந்த பிராந்தரத்து கொண்டு போய் இந்த மேரிக்கு எல்லாம் போய் குளங்களை குதிச்சு விளையாடி சந்தோஷமா இருந்தவங்க. அது கொஞ்சம் பொங்கல் முடிய ஒரு லவ்வர்ஸ் டேவோட பள்ளிக்கூடத்தை தொடங்கினா நாங்களும் சந்தோஷமா இருந்திருப்போம். இல்லை போய் நீ விடி ஒவ்வொரு நாளும் விடி 6:30 எழும்புறது எனக்கு சீன்றது மனுஷருக்கு. நான் என்ன செய்ய போறேன்? பேசாம 5 நாள் காய்ச்சி வந்து கிடக்க போறேன். 1/2 கிலோ வெங்காயம் பண்ணி வச்சு கிடக்கு அடிப்பேன் கமா கட்டுக்கு
காய்ச்சல் உடனே காய்ச்சல் வரும் நான் பெரியம்மா செத்தன்னு சொல்லி ஒரு லீவா போட்டுட்டு ஒரு 5 நாள் வீட்டை படுப்போம் முடியவில்லை எலும்பேலா அதை விட மச்சான் நீ இந்த புது சிலபஸ்கள் புது மூஞ்சிகள் புது வகுப்புகள் ஏறி இறங்கி மேலே சீன்றது மனுஷருக்கு பள்ளிக்கூடத்தை போறத நினைச்சாலே பெருக்குது என்ன காய்ச்சல் இருக்கீங்க அது இந்த பள்ளிக்கூடங்கள் தொடங்குற எனக்கு ஒரே சினமாவும் போன வருஷம் எத்தனை லீவு தெரியுமோ அது வந்தாதான் லீவு லீவ் வரப்போ தெரியுமோ அது வருஷம் வார லீவை பத்தி என்னப்பா உங்களுக்கு அந்த கதை அந்த லீவு வேணும் உங்களுக்கு ஒரு 5 நாள் நடக்கிறது உங்களுக்கு பெரும் கவலையா கிடக்கு என்ன நீ எந்த பள்ளிக்கூடம்டா ஆத்தாக்கா நீ நான் தாவேக்கா தாவேக்காவோ அது விஜயந்த கட்சி அல்லோ இல்லையா அப்படி தாவேக்கா நங்குற பள்ளிக்கூடம் இல்ல அவங்களோட பிளான் திட்டம் எல்லாம் கிடக்கட்டும் டேய் உனக்கு என்னதுக்கு 1/2 கிலோ வெங்காயம் சின்ன வெங்காயம் காலமே இதுக்கு உண்டு அடுத்த சின்ன வெங்காயம் இதுக்கு பெரிய வெங்காயத்தை கவட்டுக்க வைக்கவோ காய்ச்சல் வர்றதுக்கு தானே பெரிய மக எத்தனை வயது அவா செத்து போனா நான் சின்னல இருக்கே செத்து போனா ஓ அவா செத்தன்னு சொல்லி தானே படிக்கிற காலத்துல இருந்து நான் லீவ் எடுக்கிறேன் நான் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிற காலத்துல லீவ் எடுக்கிற நீ இப்ப என்ன படிப்பிக்கிறேன் ஓ பாத்தியார் ஓ அதுரந்துற அவ தம்பி அவர் சுற்றாடல் அப்ப நீ நான் சங்கீதம் ஓ நான் ஏதோ உங்களை பார்த்தா ஏதோ படிக்கிற படியால் தாடி மீச வளர்த்துக்கு நிக்கிறேன்னு நினைச்சா விளையாடி பட்ட மேத்துல குளத்துல குளிக்கிறான்னு சொல்லி நீங்கள் உந்த விளையாட்டு என்ன நீங்களே எப்படி என்ன பிள்ளையா ஓடு வெக்கேஷன் என்ஜாய் பண்றீங்க உங்கள் 2 பேரையும் நான் எங்கேயும் அதை பார்த்தேன்னு சொன்னா பாத்தி மேல தாங்கன்னு அரசாங்கம் போல லீவை கொடுத்தாங்க இந்த மனநிலை இப்படித்தானே இருக்கு இங்க பாருங்கப்பா ஒரு நேஷனல் ஸ்கூல்ல நடத்துறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு 800-900 பிள்ளைகள் 100-110 டீச்சர்ஸ் அண்டு நாங்கள் மெல்ல கற்றுக்கொண்டிருக்கேன் இந்த ஒரு பிள்ளைக்காண்டு நாங்கள் மெல்ல கற்றுக்கொண்டிருக்கேன் சரியோ இப்போ பாருங்க 9ஆம் ஆண்டு பிள்ளையை கை காட்டுறேன் என்ன செய்யறது நாங்க என்னத்துக்கு சார் எங்களை வேற சொன்ன நீங்க உங்களை வேற சொன்னா கிளாஸ் டீச்சர் இருக்கிறா சார் நீங்களே சொல்லுங்க ஹலோ சொல்லி அது இங்கே பள்ளிக்கூடத்தில் நிற்கிறேன் வேறு சார் பிரின்சிபல் மேலே கூப்பிட்டு கதைக்கவா அவன் 11 மணிக்கு அவன் பிரச்சனை நாங்கள் அந்த பள்ளிக்கூடம் போகணும் நான் முடிச்சோம் பை அவன் பிரச்சனை யார் அது 2ஆம் சார் இங்கே பிரச்சனையா மற்ற பள்ளிக்கூடம் போகணும் அடுத்த 11 மணிக்கு மீட்டிங் என்னத்துக்கு அதுதான் பொக்கேட்டுக்கு போயில இடம் எடுத்தவங்க நாங்கள் கதைக்கத்தான் போகணும் ஓகே சார் இன்ஜினியர் போட்டது பாருங்க 2 குத்தி போடுத்தாங்க பிரச்சனைகள் கூட கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க சார் எங்கட பிரச்சனை அதற்கு சொல்லுங்க உங்களோட மகன் ராமன் இருக்கிறானே ராமன் அவர் ஸ்கூலுக்கு வாரையில வந்தாலும் லேட்டா தான் வாரும் வந்து போட்டும் பாடங்களுக்கு போறையில மாறி மாறி அங்க இங்க சுத்துறது சுத்தி திரிகிறது பொம்பளை பிள்ளைல கையை காட்டுறது பெரிய பிரச்சனை இங்க பள்ளிக்கூடம் சரியா ஒரு சங்கீத பாடம் போட்டு சங்கீத ரூமுக்குள்ள போய் நிக்கிறேன் சங்கீத பாடம் மட்டும் சங்கீத ரூமுக்கானே சார் நிற்கிறேன் அப்பா அவர் சங்கீத பாடம் இல்லையே அவர் சித்திரப்பா இதால சங்கீத டீச்சர் ரூமுக்கு போகவே பயப்படுறான் எனக்கு கொஞ்ச நாள் அவர் மூஞ்சி பிடிக்கும் அது மட்டும் இல்ல சார் ஜாலி பக்கம் ஒரு லேசான பிடிப்பு 10ஆம் குறைக்கு இருக்கும் லவ் வரும் இவர் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு பிள்ளைக்கு லவ் லெட்டர் கொடுத்து அவரோட லவ் எப்ப பார்த்தாலும் லைப்ரரிக்கு நிக்கிறவாம் ப்ரேயர் ஹாலுக்கு நிக்கிறவாம் கேண்டீனுக்கு நிக்கிறவாம் இன்டர்வல் டைம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எல்லாம் வெளியில நிக்குது இவைய உள்ளுக்கு நிக்கும் பாட்டு டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் எல்லாம் பாடத்து நிக்குது இவைய வெளியில நிக்குது ரோட்ல பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த பிள்ளைய மோட்டர் பைக்ல ஏத்திட்டு போறாரு வேலை வச்சு ஒன்னும் செய்யலாமேப்பா இப்படியோட நாங்கள் என்ன செய்யறது அப்பா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இதுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கிறாங்க காதலிக்கிறார்கள் எல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறாங்க இதுக்கு ஒரு மனிதன் நீங்க எல்லாம் பாருங்க சார் நீங்க வரத்த கார தூக்கி மண்டைக்கு இதுகள் எல்லாம் போட்டு ப்ரெஷர் ஆகாங்க நாங்க பொம்பளை பதியோட காய்ச்சலாம் முட்டாக்கியாச்சு நீங்க கூட யோசிக்க ஆயிருங்க சார் இல்ல விழாங்கள் என்ன சொல்ல வரீங்க நம்பையில போறாங்க நான் இப்போ பொட்டையும் சம்மந்த பதியை கூப்பிட வேண்டிய நாங்கள் சம்பந்த கலப்பு செய்திருக்க இருக்கு இது விடுங்க சார் ஏன்னா பல சூழியல் கிடாக்கு அம்மா குடலுங்கிழங்கு கேட்டவா ஒரு வாங்கி கொடுத்து அந்த தம்பின்ற அந்த பொயில பிரச்சனை வாங்கணும் அடுத்த பள்ளிக்கூடத்துல வரும் அப்ப பிள்ளை பள்ளிக்கூடம் சரி வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவான் சார் பதிச்சர கேட்ட மறந்துடாது இதோட நடுவில் கொஞ்சம் அடைச்சு போச்சு நீங்களும் 4 நாள் மெடிக்கல் லீவ் எடுத்து கொடுங்க நான் ஒரு 7 நாள் மெடிக்கல் லீவ் எடுத்து அப்ப நான் சார் விஜய் இந்த கொப்பன் முட்டாக்கி போட்டானா கல்யாணம் விஜய் கோ பூமி என்ன சுத்துது பூம நெஞ்சு கத்துது முன்னாடி சுத்துற கைய காட்டி நிற்கிறே வயதுக்கும் ஆளுக்கு சம்பந்தம் மூச்சில பேச்சில பேர் கணக்கில் யாரவ ஊருக்கு
தம்பி அங்க என்னன்னு கேட்டா 2ஆம் ஆண்டை விட்டுட்டு 2ஆம் ஆண்டு விட்டு எப்ப 2ஆம் ஆண்டு எப்ப விடுமனு தெரியா 4ஆம் ஆண்டு சரியா உண்டு சரி அப்ப வாரம் சரி சகியே சகியே சகித்தால் என்ன இருட்டிலிருந்து உரைத்தால் என்ன கூட்டி கொண்டு வா பிஞ்சு காத்து போச்சு சேவத்தை ஒட்ட வேண்டியானே அந்த காசு அடிஞ்சா கொடுக்குறது சென்டர்ல வேண்டி அடிச்சு போட்டு அதப்பா தூக்கு அப்ப என்ன மாதிரி எத்தனை மணிக்கு எனக்கு 1:30 தானே எனக்கு வந்து 12:30 அதான் வேலைக்கு வந்தா தான் அதான் சரியா என்னண்டா 1:30 ஒரு சின்ன மிஸ் கால் பண்ணாட்டீங்க பாருங்க கட்டா நான் அடிப்பேன் ஓகே ஓகே டேக் எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ உன்னிடம் இருக்கிறது அதெல்லாம் 2ஆம் ஆண்டை விட்டுட்டு 2ஆம் ஆண்டை பத்தி எனக்கு தெரியாது 3ஆம் ஆண்டு சரியா 12:30 விடும் அது மட்டும் எனக்கு தெரியும் சொன்ன மாதிரி அதை அறியாமல் விட மாட்டேன் அதுவரை உன்னை தொட மாட்டேன் என்ன பெல் அடிச்சிட்டு வெள்ள அடிச்சிட்டு என்ன ஆக்கல பேர் அது காணல ஆக்கலது ஏன் வரையலையோ ஒருவேளை பேரண்ட்ஸ் மீட்டிங் தெரியல பேரண்ட்ஸ் மீட்டிங்கா இருக்கு லேட்டுன்னா பரவாயில்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் கண்டு சொன்னா உங்களோட வகுப்பு பிள்ளைகள் நீங்கள் போக நிக்கிறீர்கள் அது பிள்ளை என் அம்மா போயிருப்பான் பிள்ளைன்ற அம்மாவோ உங்களோட மனுஷியோ இல்ல எந்த பிள்ளை இங்க படிக்கிறேன் அப்ப நீங்கள் என்ன இங்க வந்து நிக்கிறீர்கள் ஏத்துறதுக்கு 3ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை என் அம்மாவை ஒரு 5 வருஷம் புலவு பண்றேன் அப்ப படிச்ச பாட்டாரு அவங்களுக்கு தான் அந்த பாட்டு எப்படி இந்த வருஷம் இந்த லவ்வர்ஸ் டேக்கு சரி வரும் லவ்வர்ஸ் டேக்கு சரி வரும் 5 வருஷம் இல்ல சரி வரும் அப்ப அங்கிள் வந்து 4ஆம் ஆண்டு எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்ல அப்ப அங்கிள் நான் வந்து 4ஆம் ஆண்டு 6 வருஷமா ஃபாலோ பண்றேன் நான் தான் சீனியர் ஜூனியர் சீனியர் வேற 1 இயருக்கு சீனியர் அவரை மாதிரி உங்களோட பிள்ளைய கொஞ்சம் படிக்காதே எந்த பிள்ளைகள் எல்லாம் மேரி பண்ணியாவே செட்டில் ஆகி அப்ப யார ஏத்துறதுக்கு வாரீங்க நான் இந்த பேர பிள்ளைய பேர பிள்ளை ஏத்த வந்த இடத்துலயே 6 வருஷமா ஃபாலோ பண்றேன் இன்னும் சரி வரையில பரவாயில்ல நான் நினைவிலேயே வாழ்ந்தேன் சரி இது என் முரளி இந்த படிச்ச பாட்டுகள் எல்லாம் அவாவை நினைச்சுதான் டே ஒவ்வொரு அம்மாக்களும் தங்கட புருஷன் மேல வேலைக்கு அனுப்பி போட்டு விடிய வேலை கிளம்பி சமைச்சு மத்தியானம் வேலைக்கு பிள்ளைகளை ஏத்தோணுமென்று சமைச்சு மோட்டார் சைக்கிளோ பிடிச்சு கொண்டு வந்து பிள்ளைகளை ஏத்தோணுமென்று வந்து அதுகள் நிக்க அதுகளுக்கு நீங்கள் 2 பேரும் கூட வயதுக்கு லைன் பிரிகள் பாருங்க பூமர் வேரி பேசாதீங்க ப்ரோ பூமர் நான் ப்ரோ உனக்கு எத்தனை வயது உனக்கு எனக்கு இந்த ஜனவரி தான் 72 பாஸ் பண்ண இதுல நின்று நீ ஃபெயில் ஆவ மரியாதையா வெளிக்கு விட்டுறோம்னு சொல்லி போட்டோம் டோன்ட் ஷவுட் மீ சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி போடணும் சார் டேய் சங்கமோ என்ன பேர் சங்கத்துக்கு வயது வந்தாலும் வாடாத சங்கம் உங்களுக்கு எல்லாம் பாடி போச்சு நீங்க நைச்சாலும் நிமித்த இல்லாது இப்ப வெளிக்கிறோம் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு போட்டோம் டூட் ப்ராஜெக்ட் நம்பர் 7 பெரிய அட்லி இந்த ப்ராஜெக்ட் கூடிய ஒரு கூட்டம் எல்லா பள்ளிக்கூடத்துக்கு முன்னாலே தெரியும் முதல் இதுகளை பொலிசில பிடிச்சு கொடுக்கும் நான் வேற முதல் வந்து துப்பரவாக தெரியாது நான் வந்த அப்புறம் வேலை செய்யறேன் காட்டுறேன் வேற படத்துக்கு விளக்கு வச்சிருக்கோம் சார் டியோ மெல்லிதானியோ சார் மெல்லித்தண்ணி எக்ஸ்கியூஸ் மீ சார் பர்குருவாத முகேஷ் வாங்க சார் என்னண்டா அந்த விலைய கல்விக்குரிய அந்த ஃபைல்ஸுகள் சொன்னீங்களா அதெல்லாம் கொடுத்துட்டேன் மற்ற சார் இந்த விளையாட்டு போட்டிக்கு அவைய வேண்ட பொறுப்பு நீங்க சொன்னீங்கன்னா அவைய வேண்ட பொறுப்புகளை பார்த்து ரிப்போர்ட் பண்ணிட்டு மற்ற சார் இந்த ஓல்ட் பாய்ஸ் இந்த கணக்கு விளக்கு அதெல்லாம் பார்த்தோம் என்னன்னா இந்த தமிழ் தின போட்டி சேர்க்கிற சம்பந்தமான விஷயம் என்ன மாதிரி தமிழ் தின போட்டி அந்த சார் சிவனேந்திரன் சார்கிட்ட கொடுத்து ஃபாலோ பண்றேன் மற்ற பேனர்கள் பேனர்லாம் அடிச்சு கொடுத்துரும் படிகள் காட்டுவாங்க அவையவே தங்களோட வேலையை குட் என்னண்டா சார் எனக்கு ஒரு லீவ் ஒன்று குப்பில போட்டு போங்க சரி தேங்க்யூ அந்த கூட்டறிக்கை ஓகே சார் எங்க மல்லி தண்ணி இங்க வா பாத்ரூமுக்குள்ளவே என்ன கீரை தெரியுது ஆனா ஒழுங்கா கீறி வச்ச நீ சித்திரத்துக்கு நல்ல மார்க்ஸ் வரும் போடு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துருக்கு இப்ப சார் அது சிங்களத்துல வந்துருக்கு அதுதான் என்னன்னு பார்த்து சொல்லு நீங்க தான் சார் அந்த 150 மணித்தேவெல்லாம் படிச்சீங்க சிங்களம் வாசிக்கிறீங்க அது ஏதோ படிக்க சொன்னாங்களா காட்டி படித்தேன் எங்க அதுக்கப்புறம் எல்லாம் மறந்து போச்சு ஏதாவது விளங்கினா தான் இந்த சிங்களத்தை படிக்க தெரிஞ்சிருந்தா நானே சார் பியோனா இருக்கப்போ பிரின்சிபலா இல்ல ஆயிருப்பேன் ஆசையா முகேஷ் வாங்க
வந்துட்டான் லீவு. ஓ சார் பரிசளிப்புலாக்கு சாரி கொஞ்சம் பார்த்தேன் சார் டீச்சர் மார்க்கு நல்லா இருக்கு அதை நாங்கள் எடுப்போம் மற்ற சொன்னா கிரிக்கெட் டீமுக்கு ஜெய்சி சொன்னாங்க. அதெல்லாம் நான் சொல்லி எவ்வளவு கோஸ்ட் கொஞ்சம் கூட அது பட்ஜெட்டுக்கு செய்யுங்க யூடிபி கூட அனுப்பிடுங்க வீடியோ உண்டு காமெடி வீடியோ ஃபுல்லா பாத்து எப்பனா யூசி செய்யறாங்களா படிக்கல காரை இந்த சர்வீஸ் போடுது. ஒரு 3 நாள் தான் போட்டு வந்தது முகேஷ் ஓடையில என்ன மாதிரி இல்ல வேலை நடக்குது வேலை நடக்குது அதுல எந்த பொறுப்பு கவனிங்க சார் அயன் பண்ணல போறது எல்லாம் மேலோட்டம் பார்த்து கூட இல்லாதே முக்கியமான விஷயம் நம்ம தான் விட்டு கிடக்குது. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள் லீவ் உண்டு ஒரு நாள் லீவ் சரி எடுங்க பிரச்சனை இல்லை லீவ் நோட்டை கொடுத்துட்டு போங்க. சரி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ஷர்ட்டை தான் கவனிங்க சார். என்ன முன் பலசர கடையில எந்த பேரை சொல்லி சாமான் வாங்கினியா என்ன சொன்னி உனக்கு முகேஷோ விலைய கல்யாணம் விண்ணப்பிச்சிருங்களா நிறைய வெந்த கையை காண சார் மற்ற என்ன 2 நாள் லீவோ என்ன கோயில பிரசங்கம் செய்யறதுக்கோ 9ஆம் ஆண்டு பிள்ளை மண்டை உடைச்சு போட்டு வந்து நிக்குதான் வந்து நிக்குது என்னட்டு வேற போ அந்த சுத்தறிக்கையில் சுத்தினெல்லாம் காணும் வலிக்கணும் வாரதோரே புது பூசி மளிகை கொண்டு லீவு கேட்கறதுக்கு என்னென்றால் ஒரு கையில 3 ஃபைலையும் கொண்டு அந்த காரணம் இந்த காரணம் என்ன லீவை வார லீவு எத்தனை நாளைக்கு என்ன ஏமாத்துற ஒரு பியோ என்ன மதிக்கிறான் சார் இன்னைக்கு தான் சார் உங்களை பிரின்சிபலா பாருங்க மல்லி தண்ணியோட வா அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்